Hi flames, how are you? Hope you all fine. இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னாக்க மிஸ்டேக்ஸ் ஆர் த ப்ரூஃப் தட் யூ ஆர் ட்ரையிங், விச் மீன்ஸ் இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்க, அதில் தப்பு வருது, உடனே இது நமக்கு வரல அப்படின்னு தூக்கி போடுறீங்களா இல்லையா? நிறைய பேர் அதான் பண்ணுறோம் நம்ம. பட் அப்படி பண்ணாதீங்க. இனிமேல் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்க அதில் தப்புகள் வரத்தான் அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணி அந்த செயலில் உங்கள் திறமையை முழுசாக நீங்கள் வெளிக்காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா, நான் ஸ்டேஜில் நிற்கிறது, ஸ்டேஜில் நான் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் மைக்கை பிடிச்சப்ப எனக்கு உள்ளே கூட தட இருந்துச்சு, கையெல்லாம் ஆடிச்சு, வெளியில் காட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நேரத்தில் எனக்கு பிளைண்டாகவே ஆயிடுச்சு. என்ன பேசுகிறோன்னு தெரியல, மைக்கை பிடிச்சி ஏதோ பேசினா வந்துட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் நான் இனிமேல் நான் மைக் அந்த மாதிரி நடந்ததுனால இனிமேல் நான் மைக்கே தொடமாட்டேன் அப்படின்றதுக்கு நான் போகலை. நான் ஸ்டேஜில் நின்று தைரியமாக பேசணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசித்தேன். ஒன்றும் கிடையாது, ஒரு பேப்பரை கையில் சுட்டிட்டு அதை மைக்காக நினச்சி எங்கள் வீட்டில் கண்ணாடி முன்னாடி நான் மறுநாள் நான் என்ன பேச போகிறேனோ அதை நான் கண்ணாடி முன்னாடி எனக்கு நானே பேசி பார்த்தேன். ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் அப்படி பேச பழக என்ன தப்பு பண்ணுறேன்னு நானே பார்க்க தப்பெல்லாம் சரி பண்ண எனக்குள்ளே எனக்கு நடுக்கம் குறைஞ்சிருச்சு. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஒரு ஸ்டேட் லெவலில், ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிற அளவுக்கு நான் வந்துட்டேன். இப்போ என்னன்னாக்கா, நம்ம நேஷ்னல் லெவலில் ஒரு 4 ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் இப்போ நான் நிற்கிறேன் அப்படின்னாக்கா, அதுக்கு எனக்கு பேசணுன்ற ஆசை இருந்துச்சு. பட் அதில் வரக்கூடிய தப்புனால எனக்கு பேச்சு வராது அப்படின்னு நான் தூக்கி போட்டிருந்தேனாக்கா இப்போ இந்த இடத்துக்கு நான் நிற்க மாட்டேன் நான். ஓகேங்களா? நான் படிப்படியாக தான் மேலே வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்தேன், ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் லெவல், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், அடுத்து ஸ்டேட் லெவல் இப்போ ஒரு நேஷ்னல் லெவலில் 4 ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் இப்போ நான் பேசுகிறேன் நான். ஓகேங்களா? இது எதனால் அப்படின்னாக்கா, எனக்குள்ளே இருந்த டேலண்ட்டை நான் நம்பினேன், எனக்குள்ளே அந்த ஸ்பீச்சை நான் நம்பினேன், என்னோடய டோனை நான் நம்பினேன், எனக்குள்ளே இருக்க ஃபியரை நான் என்னால் ஓவர் கம் பண்ண முடியும்னு நான் நம்பினேன். ஓகேங்களா? ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் த ப்ரூஃப் தட் யூ ஆர் ட்ரையிங். ஓகேங்களா? ட்ரை பண்ணாமல், மிஸ்டேக் பண்ணாமல் உங்களால் எந்த ஒரு ஸ்கில்லுமே நீங்கள் மாஸ்டர் ஆக முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது என்ன வேணாலும் இருக்கட்டுமே. நம்ம சின்ன வயசில் சைக்கிளிங் பண்ணோமா, இல்லை எடுத்த உடனேவா சைக்கிளிங் கற்றுக்கிட்டோம்? இல்லை. ஸ்விம்மிங் போகிறோம், உடனேவா கற்றுக்குறோம்? கிடையாது. பட் அதே மாதிரி தான் இல்லை. குறிப்பாக இன்னொரு விஷயம், நம்ம மற்றவங்களுடைய கமாண்டுக்கு பயப்படுறோம். நம்ம அந்த பயத்தை ஒதுக்கி போடுங்க. உங்களுக்குள்ளே என்ன ஒரு டேலண்ட் இருந்தாலுமே அந்த டேலண்ட்டை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைங்க. அதில் என்ன ஒரு ஃபியர் வந்தாலுமே அதை ஓவர் கம் பண்ணி வாங்க. உங்கள் மிஸ்டேக்ஸை திருத்திக்க தான் அந்த டேலண்ட் உங்களுடைய ஸ்கில்லாக உங்களுக்கு மாறும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.